அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வேலைக்கெல்லாம் பத்திரமா போயிட்டு வாங்க, சரிங்களா? என்னோடய அண்ணா, தம்பி, என் பசங்க, தங்கச்சி, அக்கா அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்குங்கக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னை இப்போ நம்ம ஊரில் இருந்ததை விட, ஈரோட்டில் இருந்ததை விட இப்போ பாப்பா ஊருக்கு வந்திருக்கிறதால என்னமோ உங்களை விட்டு ரொம்ப தூரம் பிரிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், சரிங்களா? இப்போ யாரை பார்க்கணும்னா செல்லக்குட்டிங்களை பார்க்க போகிறோம். எனக்கு டைம் பாஸுன்றதை விட என்னை பார்த்து எப்படி பயந்துட்டு ஓடுறான் பாருங்களேன். டேய் கிறுக்கா, அவன் வரான். எதுக்கு முட்டுறதுக்கு வரியா? இதான் அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. ஹேய், வரையா இல்லையா நீ? டே கிறுக்கு பையில, எங்க முட்டுறதுக்கு வரியா நீங்கள்? பாசக்கார குட்டிங்க. ஆனால் உண்மையாக நாய், ஆடு, இந்த கன்றுக்குட்டி இதெல்லாம் ரொம்ப பாசமானவங்க. இவங்க இப்படி தான் இருக்காங்க. இவங்களோட பாசம்லாம் நமக்கு வெளியே தெரியாது. டெய்லியும் தண்ணி வச்சுக்கிட்டு அவங்க மேய்க்கி கொண்டு போகும்போது தான் நல்லா தெரியும். இங்கே பாரு, இறேன் அட கொம்பில் ஏதோ இருக்குதுடா. இங்கே பாரு, நீ போனீன்னா நான் கிட்ட வரமாட்டேனா? பார்த்து வா, கிட்ட வா. வரலடா போடா துபுக்கு. பயந்துட்டு ஓடுறேன். என்ன தெரியுமா பயந்துட்டு ஓடுறான்? கயிற்று நீட்டாக விட்டு கட்டியிருக்காங்க மேயதுக்கு, அதுதான் இடையே ஓடிடுறான். நெத்தி வலிக்குதுடா. நெத்தியில் என் நெத்தி வடிச்சுது. சி அப்பா, கத்து கத்து கத்து. இங்கே டான்ஸ் ஆடு. என்னன்னா முட்டுறது தான் தெரியும் உனக்கு. வேற என்ன தெரியும்? முட்டுறது தான் தெரியும். நான் இவங்களை கொஞ்சம் ஹார்டாக தான் கொஞ்சம் எனக்கு அப்போ தான் ஆசை தீரும். ஒவ்வொருத்தர் சைலண்ட்டாக அவங்க பிடிச்சி குலுக்கி அப்போ தான் மனசு திருப்தியாக இருக்கிறது. முட்டுவியா? டிஷும் 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 டிஷும். நிஜமா நீ முட்டுறதுக்கு வர? நீ முட்டுறதுக்கு வரோண்ணா நீ? காலகட்டு வாங்க, அவங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். புடக்கு இருக்கு போயில. எப்படி இருக்கிறது? வர கிளம்பு, வேணாம், பாய். வாங்கடா செல்ல குட்டிங்களா, எப்படா இருக்கிறீங்க? என்னடாம்மா, தண்ணி கொண்டு வந்திருக்கேன், சரியா? கொஞ்ச நேரம் மேய்ஞ்சிட்டு வாங்க. புச்சுக்குட்டி சரிடா, மேய்ஞ்சிட்டு வாங்க. அப்புறம் தாத்தா பிடிச்சிட்டு வந்து கட்டுவாங்க. பாய். ஓய் ஓய், இவங்களுக்கு என்ன, தாத்தா கொஞ்சம் தண்ணி வச்சுட்டாரம்மா. தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் வைக்கிறதுக்கு. தண்ணி சாப்பாடு, நாங்களே எப்பயுமே சாப்பாடு வடிப்போம், குக்கரில் வைக்க மாட்டோம். சாப்பாடு வடித்து அந்த கஞ்சி தண்ணி, அப்புறம் அரிசி கிளையிறோம் பார்த்திங்களா, அந்த கிளை நல்லா தடன்னு இருக்கும். ரசம் வைக்கிறோம்னா நாங்கள் அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்குவோம். இல்லைன்னா அதுமாதிரி கன்றுக்குட்டிக்கு, இது மாதிரி ஆட்டுக்குட்டிக்கு இது மாதிரி வச்சுருவோம். அந்த சாப்பாடு வடிக்கிற கஞ்சி தண்ணியுமா அரிசி கிளையிற தண்ணியுமா மூச்சு வாங்க நடந்தது. 2 ஒட்டுக்காக கலந்து கொஞ்சம் உப்பு கல் போட்டு வச்சோம்னா சூப்பராக குடிச்சிரும். வேறு தண்ணி வச்சா குடிக்க மாட்டேங்குது. தாத்தா பச்சை தண்ணி காட்டியிருப்பார் போல் இது அந்த தொட்டியில்.